ஒரு பக்கம் பாரம்பரியத்தோட மென்மையான ஒளி, மற்றொரு பக்கம் நகரத்தோட புயல் வேகம். அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் வாழ்ந்தாங்க வெண்மதி. ஒரு நாள் சூரியன் உதயமான நேரத்தில் பாவாடை தாவணியோட பாட்டியோட வீட்டு வாசல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. களிமண் பொம்மைகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டிக்கிட்டே பழைய கிராமிய பாடல்களை எல்லாம் முணுமுணுக்கிறாங்க வெண்மதி. பாட்டி காமாட்சி மண்ணனால் செய்யப்பட்ட சங்கை எடுத்து ஊதுறாங்க. அந்த சங்கிலிருந்து வர்ற ஒளி பாரம்பரியத்தோட ஆழமான குரல் போல் காற்று முழுசும் நிறைஞ்சிருக்கு. அந்த நாளே வெண்மதி பேருந்தில் ஏறி நகரத்தில் இருக்கிற காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அனிமேஷன் பட்டய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேருந்தில் போக போக கிராமத்தோட காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு உயர்ந்த கட்டடங்கள், சாலையில் பிஸியாக போகிற மக்கள், இவங்களையெல்லாம் பார்க்குறாங்க வெண்மதி. கல்லூரியோட வளாகத்தில் நவீன உடைகளில் இருக்க அவங்களுடைய தோழிகள் வெண்மதியை பார்த்து கேலி பண்ணுறாங்க. வெண்மதி ரொம்ப அமைதியாகவே போகிறாங்க. ஆனால் அவங்களோட மனசில் சின்ன காயம் பொங்கி எழுது. அவங்க எங்கே போனாலும் அவங்களுடைய தாவணி பாவாடை தான் அவங்கள தனித்துவமாக வெளிப்படுத்துது. ஆனால் அதுவே அவங்கள தனிமையிலையும் தள்ளுகிறது. இதோட முழு கதையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். தேங்க்யூ.